வீக்கெண்ட்லாம் வருதுன்னா நானும் அவங்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு படம் பார்ப்போம். அப்படி நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்த மூவி வந்து காந்தாரா தான் பார்த்தோம். அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த படத்தை போய் நம்ம தியேட்டரில் பார்க்காம விட்டுட்டோமேன்னு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த படம். இன்னும் அந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது பார்த்துருங்க. நான் இன்னொரு டைம் வேறு யாருமே இல்லாதப்போ உட்காந்து பார்த்தேன். அந்த படம் முடியும் போது என்னடா அதுக்கு முந்தைய படத்தை முடிச்சிட்டாங்களே அப்படின்ற ஃபீல் தான் வந்துச்சு. ஜிம்மெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் நான் லன்ச் வேலையே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கு வந்துட்டு பாலக்கீரை இருந்துச்சு. அதை கூட்டு பண்ணிவிட்டு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ரசத்துக்கு புளியெல்லாம் கரைச்சி வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா வர எனக்கு 1 ஹவர் ஆயிரும். ஸோ வந்தோன்னே அப்படியே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா லஞ்ச் வந்து சாப்பிட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி 4 நாள் ஆகுது. நான் ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு தான் கட் பண்ணி வச்சேன். 4 நாள் ஆச்சா, அதனால் அதோட கலர் வந்து மாறிக்கிட்டே வருது. சரி இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அதை வந்து பாசிப்பருப்பெல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணிட்டேன். கீரையெல்லாம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்து அந்த கீரை தான் சாப்பிடுவாங்க. அதுவும் கீரை சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். அதுவும் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கீரை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ஆளுக்கு கீரை அப்படின்னாலே ஐயையோ கீரையா அப்படின்னு தான் கேட்பா. நாளைக்கு பார்க்கலாம்.